மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தை நம்ம பார்க்க போகிறது மே 6ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? நடப்பு செய்திகளை தலைப்பு செய்தியில் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விரிவான செய்தியில் கொடுக்குறோம். சமீப காலங்களில் போட்டி செய்திகளில் சில போட்டித் தேர்வுகளில் எப்படிலாம் அந்த நடப்பு செய்தியில் சப்ஜெக்டை லிங்க் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் தேவையான விஷயங்களை அருமையான முறையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்குறேன். நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நடுவில் கேட்குற போனஸ் கேள்விகள், இறுதியாக கேட்குற சூப்பர் சிக்ஸ் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் மே 6ஆம் தேதிக்குரியது. சரிங்களா? இந்த புதிய முதலமைச்சர் அதற்கான ப்ராசஸ் என்ன, அது தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட போகிறேன். அதனால தான் இப்போதைக்கு அந்த நியூஸை நான் இப்போதைக்கு போடலை. ஓகேவா? புதிய முதல்வர் பதவியேற்ற பிறகு அது தொடர்பான செய்திகளை தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இன்றைய தினத்திற்கான முக்கியமான தலைப்பு செய்திகள் மே 6ஆம் தேதிக்குரியது. ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான செய்தி பாருங்க. உச்சநீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை 38ஆக அதிகரிக்க ஒப்புதல். இதுக்கு என்ன ப்ராசஸ், இதுக்கு முன்னாடி எவ்வளோ நீதிபதிகள் இருந்தாங்க, அதுக்குரிய சட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அடுத்து இந்திய செய்தியாளர்களுக்கு புலிட்சர் பரிசு. புலிட்சர் பரிசு எதற்காக வழங்கப்படுகிறது, யாரால் வழங்கப்படுகிறது, எல்லாமே கிளியராக பார்த்துட்டு தேர்தலில் டெபாசிட் இழப்பது என்றால் என்ன, டெபாசிட் வந்து லாஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கணும், எல்லாம் கிளியராக பார்க்க போகிறோம். அதே மாதிரி வெளிநாடுகளில் வச்சுங்களா, தாய்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் காசு சம்பாதிக்க போயிட்டு அங்கேருந்து சொந்த நாட்டிற்கு பணம் அனுப்பும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடம். வேற இதிலலாம் இந்தியா இதில் டாப்பில் இருக்கிறாங்க, அதில் டாப் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு புலம்பெயர்ந்ததற்கான ஐநாவின் அமைப்பு அப்படின்னா என்ன, அது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பார்க்க போகிறோம். அடுத்து இந்தியன் எக்கானமி தொடர்புடைய முக்கியமான செய்தி, நேரடி வரி வசூல் 2025-26 நிதியாண்டில் எவ்வளவு வசூலாக இருக்குது, அதில் எந்த வரி அதிகமாக வசூலாக இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகளும் பார்க்க போகிறோம். சரிங்களா? நல்லபடியாக நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பயன்படுத்திக்கோங்க, மக்களை விட்டுறாதீங்க. சரியா? இனிமேல் நம்ம விரிவான செய்திகள், அதில் ரொம்ப முக்கியமான செய்திகள் கொடுத்துருக்கும் பாருங்க. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கை 38ஆக அதிகரிக்க ஒப்புதல். சரியா? இந்திய உச்சநீதிமன்றத்தின் எண்ணிக்கையை தலைமை நீதிபதியும் உள்பட 34 38ஆக உயர்த்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இது யார் பரிந்துரை பண்ணாங்க அப்படின்னா இந்திய உச்சநீதிமன்றம். சரியா? இந்திய உச்சநீதிமன்றம் அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த அதிகரிப்பிற்கு மத்திய அரசு சரிங்களா ஒப்புதல் வழங்கியுள்ளது, மறக்காதீங்க. சரிங்களா? அப்போ கரண்ட்ல இன்றைய நிலவரப்படி உச்சநீதிமன்றத்தில் இருக்க மொத்த நீதிபதி எண்ணிக்கை 34 இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரிங்களா? 33+1 அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இதுதான் 38ஆக அதிகரிப்பதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க மத்திய அமைச்சரவை. சரிங்களா? சரி, என்னன்னு சொல்லி பாருங்க. தற்போது அதை நம்ம ஏற்கனவே சொன்னதான், மொத்தம் 34 நீதிபதிகள் உள்ளனர். புதிய முடிவு கூடுதலாக 4 நீதிபதிகள் சேர்க்கப்பட்டு மொத்த எண்ணிக்கை 38ஆக அதிகரிக்கப்பட உள்ளது. அதற்கான மசோதா சரிங்களா 1956ஆம் ஆண்டு, முக்கியமானது எப்படிதாமா கேட்குறாங்க கொஸ்டின்ஸ். 1956ல் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் எண்ணிக்கை திருத்த மசோதா 2026 நாடாளுமன்றத்தில் அடுத்த கூட்டத்தொடரில், பாராளுமன்ற கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்படும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை தொடர்பான சட்டம் 1956, அதில் தான் திருத்தம் கொண்டு வருவதற்கு மசோதாவை அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முறைப்படி மொத்த நீதிபதி எண்ணிக்கை 34 38ஆக அதிகரிக்கப்பட உள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. நீதிபதிகளின் எண்ணிக்கை, உச்சநீதிமன்ற அந்த நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு திருத்தங்கள் பாருங்க. 1956ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றத்தின் சட்டத்தின்படி, சரியா, உச்சநீதிமன்றத்தின் அந்த சட்டத்தின்படி தலைமை நீதிபதி தவிர்த்து 10 நீதிபதிகள் இருக்கலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1960ல் அது 13ஆக அதிகரிக்கப்பட்டது, பின்னர் 17ஆக உயர்த்தப்பட்டது. 1986ல் பார்த்தீங்கன்னா நீதிபதியின் எண்ணிக்கை 25ஆக உயர்த்தப்பட்டது. அதுக்கப்புறம் 2009ஆம் ஆண்டில் புதிய திருத்தம் கொண்டு வரப்பட்டு மொத்த நீதிபதியின் எண்ணிக்கை 30ஆக அதிகரிக்கப்பட்டது. கடைசியாக நோட் பண்ணிக்கோங்க, 2019ஆம் ஆண்டில் இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதியின் மொத்த எண்ணிக்கை 30 34ஆக அதிகரிக்கப்பட்டது. அப்போ இப்போ இருக்கிற அந்த கரண்ட் நம்பர்ஸ், சரியா, டோட்டல் நம்பர் ஆஃப் இந்த ஜஸ்டிஸஸ், சரி, ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா 34 அப்படிங்கிறது எப்போ தான் உயர்த்தப்பட்டது, 2019ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு இப்போ வந்து 38ஆக மாற்ற போகிறாங்க. நடந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தபடியாக இந்திய உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது ஜனவரி 28, 1950. அதன் தற்போதைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள், மறந்துடாதீங்க. சரியாமா? அடுத்து முக்கியமான ஒரு விருது பாருங்க. இந்திய செய்தியாளர்களுக்கு புலிட்சர் பரிசு. சரியா? PULITZER புலிட்சர் பிரைஸ். சரியா? அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகம் தான் இந்த விருதுகளை வழங்கிட்டு இருக்கிறாங்க. 26ஆம் ஆண்டிற்கான மதிப்புமிக்க இந்த புலிட்சர் பரிசை இந்தியாவை சேர்ந்த 2 முக்கியமான பத்திரிகையாளர்கள் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ யாருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது? ஜேர்னலிசம் பத்திரிகையாளர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் சைபர் குற்றங்கள் மற்றும் டிஜிட்டல் கண்காணிப்பு குறித்து செய்தி வெளியிட்டதற்காக இந்திய பத்திரிகையாளர்கள் ஆனந்த் ஆர்கே ஆனந்த் அவர்களுக்கும்
சுபர்ணா சர்மா ஆகியோருக்கும் இந்த புலிட்சர் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விருது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவில் ஞானபீட விருது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் இந்த புலிட்சர் பரிசு முக்கியமானது. சரிங்களா? ஓகே, அடுத்தபடியாக அவங்கள பற்றி ஒரு கூடுதல் செய்தி என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. ஹனோயை தளமாக கொண்ட நிருபரான அனிருத்தா கோசல் அவர்களுக்கு சர்வதேச அறிக்கையிடல் பிரிவில் அமெரிக்க எல்லை காவல்படை சீன கண்காணிப்பு கருவியை பயன்படுத்துவது குறித்த புலனாய்வுக்காக புலிட்சர் பரிசு வழங்கப்பட்டது. கூடுதல் செய்தி அனிருத்தா கோசல். சரியா? அதே மாதிரி ஓகேவா, இன்னும் நிறைய பேர் வாங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து யாரெல்லாம் இந்த புலிட்சர் பரிசை வாங்கியிருக்கிறாங்க லாஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியாம்மா? அடுத்து முக்கியமான செய்திக்கு போயிடலாம். தேர்தலில் டெபாசிட் இழப்பது என்றால் என்ன? டெபாசிட் வந்து அவங்க ஒரு வேட்பாளர் எப்போ, ஒரு கேண்டிடேட் எப்போ லாஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற செய்தி பார்க்கலாம். தேர்தலில் டெபாசிட் இழப்பு என்பது ஒரு வேட்பாளர் தேர்தலில் போட்டியிடும் போது அந்த தொகுதியில் பதிவான மொத்த செல்லத்தக்க வாக்குகளில் 1/6 அல்லது 16.67% குறைவான வாக்குகளை பெற்றால் அவர் செலுத்திய வைப்பு தொகையை தேர்தல் ஆணையம் திரும்ப வழங்காது. இதுதான் டெபாசிட் வந்து லாஸ் ஆகிறதுன்னு சொல்லுவாங்க. சரியா? டெபாசிட் காலி. ஓகேவா? இந்தியாவில் பொதுவாக தேர்தலில் போட்டியிடும் அந்த டெபாசிட் தொகை எவ்வளோன்னு சொல்லிப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தலாக இருந்ததுன்னா அதற்கான அந்த டெபாசிட் தொகை ரூபாய் 25,000, சட்டமன்ற தேர்தலாக இருந்ததுன்னா ரூபாய் 10,000. இது பொது பிரிவினருக்கு. இது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் SC/ST மக்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரூபாய் 12,500, எம்எல்ஏ எலெக்ஷனாக இருந்தால் SC/ST மக்களுக்கு ரூபாய் 5,000. அது கரெக்டாக பாதி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெபாசிட் தொகையாக பெறப்படும். சரிங்களா? தகுதி இழப்பு பாருங்க, வேட்பாளர்கள் குறைந்தது 16.67% வாக்குகள் பெற்றால் மட்டுமே, அல்லது 1/6 ஓட்டு வாங்கினாதான் அவங்க வந்துட்டு அவங்க செலுத்திய டெபாசிட் தொகை திரும்ப பெற முடியும். ஒருவேளை அவங்க வந்து டெபாசிட்டை வாங்க முடியல அப்படின்னா டெபாசிட் இழந்த பணம் எங்கே செல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொகை முறைப்படி அரசின் கருவூலத்திற்கு செலுத்தப்பட்டு அரசின் வருவாயாக கணக்கிடப்படும். சரியா? திருப்பி தரப்படுமா? வேற என்ன ரூட்டில் திருப்பி தரப்படும் இந்த டெபாசிட் தொகைன்னு பார்த்தீங்கன்னா வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டாலோ, சரியா, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து அதோட வேட்பு மனு சரியாக ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும்னா நிராகரிக்கப்பட்டாலோ அல்லது முறையாக திரும்ப பெறப்பட்டாலோ, சரியா, நான் வந்துட்டு எலெக்ஷனில் போட்டியிடலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாபஸ் வாங்கினாலும் அந்த தொகை அந்த கேண்டிடேட்டுக்கு திருப்பி வழங்கப்படும். சரியா? 2-3 வழிகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான செய்தி பாருங்க, வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணம். சரியா? இந்தியா முதலிடம். இந்த தகவலை வெளியிட்டது புலம்பெயர்ந்ததற்கான ஐநாவின் அமைப்பு. சரியா? இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு இங்கே படித்து வெளிநாடு போயிட்டு வேலை பார்த்து சொந்த நாட்டிற்கு தாய் நாட்டிற்கு பணம் யார் அதிகமாக அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக யார் டாப்பில் இருக்கிறா? இந்தியா. சரியா? உலகிலேயே வெளிநாடுகளில் இருந்து அதிக அளவில் பணம் அனுப்பும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டில் இந்தியாவில் இருந்து பிற நாடுகளுக்கு பணிக்கு சென்ற நபர்கள் ரூபாய் 12.8 லட்சம் கோடியை இந்தியாவிற்கு அனுப்பியுள்ளதாக யார் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க? புலம்பெயர்ந்ததற்கான ஐநாவின் அமைப்பு. சரியா? இது தவிர மேலும் 9.4 லட்சம் கோடிக்கு மேல் கிட்டத்தட்ட $100 பில்லியன் மேலே வெளிநாட்டிலிருந்து பணம் பெற்ற ஒரே நாடு அப்படிங்கிற மாதிரி இந்தியா திகழ்கிறது. சரிங்களா? முதல் 4 இடங்களை பெற்றுள்ள நாடுகள் இந்தியா நம்பர் 1, அதுக்கு அடுத்து மெக்சிகோவை தொடர்ந்து பிலிப்பைன்ஸ், அதை தொடர்ந்து பிரான்ஸ் டாப்பில் இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்தியா கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் வெளிநாடுகளிலிருந்து அதிக பணம் வரும் நாடுகளில் தொடர்ந்து டாப்பில் இருக்காங்க. மறந்துடாது, கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக டாப்பில் இருக்கிறாங்க இந்த லிஸ்ட்டில். ஓகேவா? அதே மாதிரி 2024ஆம் ஆண்டு பிற நாடுகளுக்கு அதிக பணம் அனுப்பும் பட்டியலில் ரூபாய் 9.4 லட்சம் கோடியுடன் உலகளவில் முதல் நாடாக அமெரிக்கா விளங்குகிறது. அப்போ எந்த நாட்டில் இருந்து பிற நாடுகளுக்கு அதிக அளவு பணம் அனுப்பப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. எந்த நாடு அதிக அளவு பணத்தை பெறுகிறதுன்னு கேட்டால் இந்தியா. 2க்கும் வித்தியாசம் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்த இடங்களில் சவுதி அரேபியா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனிலாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் கல்வி கற்கும் மாணவர்கள், சரியா, இந்தியாவை சேர்ந்த மாணவர்கள் அல்லது சைனாவை சேர்ந்த மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு எங்கே வந்து அதிகமாக படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெளிநாட்டில் கல்வி கற்கும் மாணவர்கள் 2022ஆம் ஆண்டில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் சீனாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி கற்றுள்ளனர். சரி, சொந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போய் அதிக அளவு கல்வி கற்கும் மாணவ எண்ணிக்கையில் டாப்பில் இருக்குது அண்டை நாடான சீனா. இந்த பட்டியலில் இந்தியா 2ஆம் இடம், பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி மைக்ரேஷன், சரியா, அதிக அளவு இடம்பெயர்வு இந்த லிஸ்ட்டில் 2024ஆம் ஆண்டில் பிலிப்பைன்ஸ் நாடு தான் டாப்பில் இருக்கிறார். சரி, பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஏற்பட்ட உள்நாட்டு போரின் காரணமாக 90 லட்சம் பேர், சரி 90 lakhs பீப்புள் பார்த்தீங்கன்னா மைக்ரேட், சரியா, இடம்பெயர்வு அடைஞ்சிருக்கிறாங்க. இந்தியாவில் 50 லட்சம் பேரும் சீனாவில் 39 லட்சம் பேரும் உள்நாட்டு பேரிடரால் இடம்பெயர்ந்துள்ளனர். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த மாதிரி தகவல்களை வெளியிட்ட
அந்த அமைப்பை பற்றி லைட்டாக பாருங்கள். இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன், ஷார்ட்டாக IOM சொல்லுவாங்க. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 1951ஆம் ஆண்டு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில் அமைந்துள்ளது. சரியா? இரண்டாம் உலக போர் நடைபெற்ற டைமில் அதன் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களை குடி அமர்த்துவதற்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதன் தற்போதைய தலைவராக இருப்பவர் டைரக்டர் ஜெனரல் அமி போப் என்பவர் குறிப்பிடத்தக்கவர். சரிங்களா? ரொம்ப முக்கியமானமா ஞாபகம் வச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. சரியாமா? அடுத்து நேரடி வரி வசூல். சரி, டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லி பாருங்க. 2025-26 நிதியாண்டில் மொத்த நிகர நேரடி வரி வசூல் 23.40 லட்சம் கோடி நிகர வரி வசூல். வரி செலுத்திய பிறகு குறிப்பிட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அப்படி கொடுப்பாங்களா, இந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது போக மிச்சம் இருக்கிற தொகை தான் நிகர வரி வசூல் சொல்லுவாங்க. 23.40 லட்சம் கோடி. வரி வசூல் அதிகரிப்பு விகிதம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா, அதாவது கடந்த நிதியாண்டை கம்பேர் பண்ணும்போது 5.12% அதிகமாக வசூலாகியுள்ளது. இருப்பினும் இந்த தொகை திருத்தப்பட்ட வரவு செலவு திட்ட இலக்கான 24.21 லட்சம் கோடியை விட குறைவாக உள்ளது. சரி, ஒரு டார்கெட் வச்சுக்கிறாங்க, அதோட கொஞ்சம் கம்மியாக வசூலாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்த வரி வசூல் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோன்னா 28.12 லட்சம் கோடி. சரியா? இதில் நிகர வரி வசூல், அதாவது அந்த திருப்பி செலுத்தப்பட்ட வரி அதை கழிச்சுட்டு மிச்சம் இருக்கிற தொகை தான் 23.40 லட்சம் கோடி. மறக்காதீங்க. இதில் அதிகளவு எந்த வரி வசூலாயிருக்குன்னு சொல்லி பாருங்க, தனிநபர் வருமான வரி, பர்சனல் இன்கம் டேக்ஸ். அதோட மொத்த வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12.41 லட்சம் கோடி. இதுதான் அதிகளவு வசூலாக இருக்குது நேரடி வரியில். அதுக்கு அடுத்த இடத்துல 2ஆம் இடத்துல எந்த வரி இருக்குன்னு சொல்லி பாருங்க, கார்பரேட் டாக்ஸ், நிறுவன வரி. அதோட மொத்த கலெக்ஷன் 10.99 லட்சம் கோடி. மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, இந்திய உச்சநீதிமன்றத்தில் தற்போது மொத்தம் எத்தனை நீதிபதிகள் உள்ளனர்? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, இந்திய உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார்? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, தேர்தலில் டெபாசிட் தொகை திரும்ப பெறுவதற்கு எத்தனை சதவீத வாக்குகளை வேட்பாளர் பெற்றிருக்க வேண்டும்? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, புலம்பெயர்ந்தோருக்கான ஐநாவின் அமைப்பு எங்கு அமைந்துள்ளது? நேரடி வரிகளில் 2025-26 நிதியாண்டில் எந்த வரியின் மூலம் அதிக அளவு வசூலாகியுள்ளது? ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி எண்ணிக்கை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இதற்கான பதில்களை நல்ல முறையில் சொல்லுங்கள் கமெண்டில். சரிங்களா? அவ்வளோ கஷ்டப்படும் சில நோட்ஸ்லாம் கொடுக்குறது பாருங்கள். எடுத்து முடிக்கிறதுக்குள்ள ஷர்ட்லாம் ஸ்வெட் ஆகி அவ்வளோக்குள்ள வேர்த்து ஊற்றி தான் எடுக்குது. இந்த மாதிரி கஷ்டப்படும்போது நீங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். கேட்குற கேள்விகளுக்கு நல்ல முறையில் பதில் சொல்லுங்கள். அதுதான் நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நல்ல முறையில் நடப்பு செயலை பயன்படுத்துங்க. இந்த வருஷம் நமக்கான அரசு பணியை நாம் உறுதி செஞ்சே ஆக வேண்டும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.